ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி. பாஜக மாநில தலைவர் போட்டி மௌனமாக சென்ற வானதி சீனிவாசன். பாஜக மாநில தலைவர் பதவி குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு மௌனமாக சென்ற வானதி சீனிவாசன். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் உள்ளார். பிரசாந்த், இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவர் அடுத்து யார் என்ற கேள்வி கடந்த ஒரு மாத காலமாக ஊடகங்கள் பரபரப்பாக விவாதப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல சற்று முன் கோவை விமான நிலையத்துல செய்தியாளர் சந்தித்த பாஜகவுடைய தற்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை இந்த போட்டியில் நான் இல்லை என்ற ஒரு வாதத்தை கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நான் கட்சியில் தொண்டனாகவே பணிபுரிய ஆசைப்படுகிறேன் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்து சென்றார். அதற்கு ஒரு 10 நிமிடம் கழித்து கோவை விமான நிலையத்திற்கு சட்டமன்றம் முடிந்து வீடு திரும்பிய பாஜகவுடைய தேசிய மகளிரின் தலையும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமாகக்கூடிய வானதி சீனிவாசன் வருகை தரும் பொழுது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினோம். குறிப்பாக அடுத்த மாநில போட்டியில் அண்ணாமலை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா, நீங்கள் அந்த ரேசில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்கு மௌனமாக அவர் சென்றுவிட்டார். குறிப்பாக எப்போதும் ஊடகங்களுக்கு விரிவாக பதிலளிக்கக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கும் விரிவாக பதிலளிக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இந்த தலைவர் பதவி குறித்து மௌனம் காத்திருப்பது என்பது ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இப்ப வரக்கூடிய இந்த அடுத்த தலைவர் பதவியில பேஸ்ல பாஜகவுடைய தேசிய வலையக்கூடிய வானதி சீனிவாசன், கருப்பு முருகானந்தம், அதே போல நயினர் சட்டமன்ற உறுப்பினர் நயினர் நாகேந்திரன், அது மட்டும் ஏற்கனவே தலைவராக இருந்து ஆளுநராக இருந்து தற்போது பாஜக நிர்வாகி இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் பேர்கள்லாம் தொடர்ந்து அடிபடக்கூடிய சூழல்ல சற்று முன் நான் அந்த போட்டியில் இல்லை என்று அண்ணாமலை தெரிவித்து சென்றுவிட்ட நிலையில அடுத்ததாக வானதி சீனிவாசன் குறித்த கேள்விக்கு மௌனமாக சென்றிருக்கிறார். இது ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கிறோம். முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்.